அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வாழ்க்கை என்பது சம்பவங்களால் ஆனது. அந்த சம்பவங்கள் பற்றிய நம்முடைய மனப்பதிவு இருக்குது பாருங்கள், நினைவில் ஏற்படுகிற பதிவு, அது ரொம்ப அழுத்தமானது, ஆழமானது. நான் ஒரு செய்தி படித்தேன். மரண காலத்தில் கூட நம்முடைய பழைய சம்பவங்கள் ஒரே நேரத்தில் மனதில் ஓடி மறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேஷண்ட்டை அது மாதிரி அவர் மரணமடைகிற போது அவருடைய மூளையில் ஏற்படுற மாற்றங்களை பதிவு பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா பழைய நினைவுகள் எல்லாமே வரிசையாக தோன்றி மறைகிறது அப்படின்னு ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன். அப்போ வாழ்க்கை எதனால் ஆனதுன்னு கேட்டால் கணங்கள், அந்த கணங்களில் நமக்கு நிகழ்கிற சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் பற்றி, சம்பவங்களுக்கு நிகழ்வுகள்னு வச்சுக்குவோம் தமிழில், நிகழ்வுகள். அப்புறம் அந்த நிகழ்வுகள் பற்றிய நம்முடைய பதிவுகள், நினைவில் பதிந்த பதிவுகள். இந்த பதிவை நாம் கைது பண்ண முடியுமா? எப்படி? கணங்களை கைது செய்கிற கலை உண்டா? அந்த கணத்தை கைது பண்ணுப்பா. கல்யாணம் ஆன கணம், காதலியை பார்த்த கணம், ஒரு குழந்தை ஓடி வந்து முத்தம் கொடுத்த கணம், திடீர்னு அப்படியே பூ மாதிரி ஒரு குழந்தை சிரித்த ஒரு நேரம், அதே மாதிரி ஒரு கண்ணீர் வரவழைக்கிற ஒரு சம்பவம், அந்த மாதிரியான கணங்களை எல்லாம் கைது செய்ய முடியுமா அப்படின்னா கைது செய்யுது எது? கேமரா, புகைப்பட, நிழற்பட கலை. அப்படியே கைது பண்ணிடுது, அந்த கணத்தை அப்படியே கைது பண்ணிடுது. அதுதான் ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் உண்டு, திங்ஸ் எண்ட் பட் மெமரி இஸ் லாஸ்ட் ஃபார் எவர். திங்ஸ், அதாவது அந்த சம்பவம் முடிஞ்சிடுது, ஆனால் பட் மெமரி இஸ் லாஸ்ட், எப்போதுமே அது நின்று கொண்டே இருக்கிறது, நினைவில் அது நின்று கொண்டே இருக்கிறது. இப்போ அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள், அதை பற்றி ஒரு பியூட்டிஃபுல் சேயிங் இருக்குது. ஏ பிக்சர் இஸ் ஒர்த் 1000 வேர்ட்ஸ். 1000 வார்த்தைகளும் ஒரு நிழற்படமும் சமமானது. 1000 வார்த்தைகள் மூலமாக நம்ம வெளிப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சி, துக்கம், சோகம், வேதனை, என்னென்ன உண்டோ 1000 வார்த்தையில் வெளிப்படுத்தக்கூடியதை 1000 வார்த்தைக்கு நிகர் எதுன்னு கேட்டால் ஒரே ஒரு படம். A picture is worth 1000 words, but a memory is priceless. ஆனால் உங்கள் மனசில் இருக்க பாருங்கள், அந்த படம் விலை மதிப்பற்றது. ஏன்னு கேட்டால் மனிதர்கள் மாறுவார்கள். நம்ம நேற்றுக்கு பார்த்த மனுஷன் இன்றைக்கி இருக்கிறானா? வயசு மாறி போகுது, தோற்றம் மாறி போகுது, தலைமுடி கொட்டி போகுது, ஹேர் ஸ்டைல் மாறி போயிடுது, ஆளே மாறி போயிடுறான். சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பான், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருப்பான். அப்பா அம்மாட்ட கொடுத்த மரியாதை கூட சில பேர் பார்த்திங்கன்னா சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னு கொடுக்க மாட்டான். ஒரு சில பேர் எப்படின்னா தான் 10 பேர்கிட்ட கையேந்திருப்பாங்க, பல பேர்கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் மறந்து போடுவாங்க. கொஞ்சம் வசதி வந்த உடனே உலகத்திலேயே இல்லாத ராக்ஃபெல்லரே தான் இன்னும் என்ன சொல்கிறது, அத்தனை உலக பணக்காரனும் தான் ஆயிட்ட மாதிரி அவ்வளோ கர்வமாக பேசுவாங்க. மறந்து போயிடும். மனிதர்கள் மாறுவார்கள், நினைவுகள் மாறுவதில்லை. அந்த நேரத்து நினைவு அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிற நினச்சி பார்க்கணும்ல. அப்போ அந்த நினைவுகள் மாறுவதில்லை. இன்னொரு அழகான இது பாருங்கள், சில நேரத்தில் வாழ்க்கை உங்களுக்கு கண்ணீர் வரவழைக்கும் இல்லையா? எத்தனையோ சோகமான சம்பவம் இருக்கும், அப்படியே கண்ணீர் வடிஞ்சிருக்கும், ஆனால் அது மறைஞ்சு போயிடும். கண்ணீர் காய்ந்து போவதற்கான வாய்ப்பு உண்டு. சில நேரம் அப்படி சிரிச்சிருப்போம், ஒரு புன்னகை நமக்கு வந்திருக்கும், பூ பூத்திருக்கும் புன்னகை, அந்த பூ உதிர்ந்து போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. எப்படிங்க? கண்ணீர் காய்ந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு, புன்னகைப்பூ உதிர்ந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு, ஆனால் நினைவுகள் அழிவதே இல்லை. இந்த அழியாத நினைவுகளை கைது செய்வதற்கு கேமராக்கள் கண் சிமிட்ட வேண்டி இருக்கிறது. அதாவது இந்த 2 கண்ணால் பார்த்ததை தவிர லென்ஸு கண் இருக்குல்ல, கேமரா கண், அதால் பார்த்துட்டோம் அப்படின்னா பளிச்சுன்னு அப்படியே அதை படம் பிடிச்சி வச்சிருது. உங்களுக்கு ஒரு 2-3 படம் இப்போ பாருங்களேன். இந்த படங்கள் ஏன் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். பார்த்தீங்கள்ல, இந்த படங்களுக்கும் நான் இப்போ சொல்ல போகிற நபருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. யார் அது? இந்த கணங்களை கைது செய்த நபர் ஒரு நல்ல நண்பர்,
கலைமாமணி யோகா அப்படிங்கிற ஒரு புகைப்படக்கலை நிபுணர். இப்போ நான் சின்ன வயசுலேருந்து மேடைக்கு போகிறவன். ஒரு 10 ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கிறது, ஏன் சில விருதுகள் வாங்குற போது 100 ஃபோட்டோகிராஃபர் சூழ்ந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்துருக்குறோம் வாழ்க்கையில். இந்த புகைப்படக்காரர்கள் எல்லாம் வந்து புகைப்படம் எடுத்துகிட்டு போகிற போது பெருசாக மனசில் பதியாது. ஏன்னா நாங்கள் விருது பெறுவதையோ இல்லை பேசுவதையோ இல்லை அங்கே நடக்கிற சம்பவத்தையோ மனதில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறதால எதிரில் இருக்கிற அது பெருசாக எங்கள் மனசில் பதியாது. ஆனால் ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, நான் உட்காந்து பேசும்போது நின்று பேசும்போது வெளியில் எத்தனையோ பேர் புகைப்படம் எடுக்கிற போது ஒரு நபர் என் மனசில் பளிச்சுன்னு வந்து ஒட்டிக்கிட்டார். கலைமாமணி யோகா. அவர் சைலண்ட்டாக இருப்பார், இந்த கூட்டத்தில் முண்டி அடிக்க மாட்டார் ஃபோட்டோ எடுக்கிறதுல. அப்புறம் இவ்வளவு பேர் அது வந்துட்டு போனால் கூட அவர் மௌனத்தாலேயே நம்மிடம் பேசி விடுவார். அவரோட ப்ரெசன்ஸ், அவர் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத we will feel that. how it is possibleன்னு எனக்கு தெரியாது. அவர் எப்படியோ ஒரு மைண்ட்ஃபுல் கனெக்ஷன் தன்னுடைய மைண்ட்லேருந்து நம்ம மைண்டுக்கு ஐ ஆம் ஹியர் அப்படிங்கிறத எப்படியோ வந்து கொடுத்துருவார். இந்த ஃபோட்டோவை பற்றி ஒரு முறை சத்யசாய் பாபா ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறாரு. நம்ம ஃபோட்டோ நல்லா வரணும்னா ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபருடைய கேமராவையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறார். அப்போ தான் நேராக பார்க்குற மாதிரி அந்த படம் வந்து சரியாக அமையும் அப்படின்னு. அவர் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தினோன்னே நம்மளை அறியாமையே அவர் ஒரு பார்வை பார்ப்போம், பளிச்சுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துடுவார். ஒரு 10 பேர் ஃபோட்டோ எடுத்து நமக்கு அனுப்பிச்சி வச்சா கூட யோகாவுடைய ஃபோட்டோ அப்படிங்கிறது பளிச்சுன்னு நிற்கும். என்ன விடுங்க, நான் ஒரு சாதாரணமான ஆள். இந்த தமிழ்நாட்டில் எப்போவுமே ஃபிலிமில் உள்ளே பூந்து வெளியே வந்ததில் ரொம்ப பாப்புலராக இருந்த நபர்கள் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், அந்த காலத்தில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள், பின்னால் வந்ததில் நம்முடைய பெருமதிப்பிற்கு உரிய ஐயா கமல்ஹாசன் அவர்கள், ரஜினி, எத்தனை பேர் நம்முடைய யோகாவுடைய ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து நட்பு தெரியுங்களா? எம்ஜிஆர் ஒரு பழக்கம் உண்டு அவர்களுக்கு, தன் வீட்டுக்கு யார் வந்தாலும் பொறுமையாக ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பார். ஏன்னா வர்றவங்க ரசிகர்கள் ஒரு ஆசையாக வர்றாங்க, அவங்கள காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு. சிவாஜி கணேசன் அவர்களும் ரொம்ப பீக்கில் இருந்த காலத்துலேயும் 7 மணினா 7 மணிக்கு ஃபுல் மேக்கப்போட வெளியே வந்துடுவார். வர்றவங்க எல்லாரோடையும் டக்கு 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 டக்குன்னு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ காப்பி எடுத்து அப்புறமா அனுப்பி வைப்பாங்க. யார் அதை எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க. இப்போ மாதிரி எல்லாருமே ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு சித்திரவதை பண்ணுற காலம், வேறு எப்படி சொல்கிறது, ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கணும், இப்படி எடுக்கணும், அப்படி எடுக்கணும்னு அவங்களுக்கும் அதை பற்றிய நுட்பம் தெரியாது. ஆனால் ஒரு ஆர்வ கோளாறால் பண்ணுவாங்க. அதை விடுங்க, அதை பேசினா வேறு எங்கேயோ போயிடும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்க வீட்டில் 7 மணின்னா 7 மணிக்கு யோகா சாரை பார்க்கலாம். வரிசையாக ரசிகர்கள் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து எங்கே போவார் தெரியுங்களா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வீட்டுக்கு போவார். ஏன், அவர் வீட்டில் 9 மணிக்கு அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி செஷன். அவரை பார்க்க வரவங்களோட வரிசையாக நின்று பொறுமையாக ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பார். ஒரு முறை அது மாதிரி எடுக்கும்போது கேமரா கிளிக் ஆகலை அவருக்கு. உங்களுக்கு பதட்டம் அவருக்கு. ஒரு விஐபி நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள், அவரோ கோச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது, அவருடைய டைம் வேஸ்ட்டாக போகுது இல்லை. அதனால் இவருக்கு கேமரா கிளிக் ஆகலைன்னு ஒரு பதட்டமாகி முகம்லாம் வேத்துட்ட உடனே எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்களாம், யோகா என்ன பதட்டம், இப்போ என்ன உங்களுக்கு வந்துடுச்சு, அதனால் என்ன, கொண்டாங்க கேமராவை கொண்டாங்க அப்படின்னு வாங்கி அவர் ஏதோ இப்படி தட்டிக்கிட்டேலாம் பண்ணி பாருங்கள் இப்போ கரெக்டாக கிளிக் பண்ணுது, பதட்டமே கூடாது அப்படின்னு லைஃபுக்கான பாடத்தை இவருக்கு எடுத்திருக்கிறார். இது எதுக்கு சொல்ல வரேன், விஐபிஸோடு நெருங்கி பழகிறது அவ்வளோ ஈஸி இல்லை சார். ஏன்னா அவங்க எல்லோருமே தனி உலகம், அவங்களுக்கு நெருப்பு மாதிரி கோபம் வரும், சிரிப்புங்கிறது எப்போவாவது தான் வரும். அந்த சிரிப்பை நீங்கள் அப்படியே கைது பண்ணி எடுத்து வைக்கிறதுங்கிறது ஈஸி இல்லை. சில ஆங்கிளில் ஒரு அழகு கிடைக்கும், அவங்க இப்படி திரும்பும்போது ஒரு அழகு கிடைக்கும், திடீர்னு கண்ணில் ஒரு மலர்ச்சி வரும். அவங்கள யாராவது புகழ்ந்து பேசும்போது அவங்கள அறியாமல் அப்படி ஒரு மெஜஸ்டிக்காக ஒரு சிரிப்பாங்க. இதெல்லாம் அப்படியே கேமராவில் கைது பண்ணி வச்சா அதெல்லாம் கதை பேசும், உலகம் உள்ள வரைக்கும் கதை பேசும். இப்போது பாரதி ராஜா எவ்வளோ படம் எடுத்தவர், கேமராங்கிறது அவருக்கு வளர்ப்பு குழந்தை மாதிரி, பெத்த குழந்தை மாதிரி கேமரா அவர்கிட்ட அப்படி வளர்ந்தது பாரதி ராஜா சார்கிட்ட. பாரதி ராஜா சாருக்கு யோகா ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவருடைய மனசில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு இடம் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக, படம் பிடிக்கிறது வாழ்க்கையாக வச்சுருந்தவர் அவர். ஐயோ கேமரா ஷாட்டில் சரியாக வரலன்னா அவர் அவ்வளோ கோவப்படுவார், அவருக்கே யோகா ஃபோட்டோ எடுக்கிறாரு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு யோகா அவர்களை பாராட்டினது இப்போ எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, அவருக்கு 75 வயசுங்க.
75வது வயதை புத்தக வெளியீட்டு விழா பண்ணி நடத்தினார் நல்லி குப்சாமி செட்டியார். அவருடைய மிக ஒரு என்ன சொல்கிற அவருடைய கலை மேலே ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு அன்பர் அவங்க. அவர் என்ன பண்ணாங்க, அந்த விழாவுக்கு என்னை வரணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த தேதி நான் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் எனக்கு என் மனசில் யோகாவுக்கு அப்படின்னு ஒரு இடம் உண்டு. அதை நான் எப்படி என்னுடைய மரியாதையை செலுத்துறது, அவர் மேலே எனக்கு இருக்கிற அன்பை எப்படி புலப்படுத்துறது, எனக்கு தான் என்னுடைய சேனலில் சொல்ல முடியுமே அவரை பற்றி. அதுக்கு தான் அவருடைய ஃபோட்டோஸாக காமிச்சு, அவர் எடுத்த அந்த ஃபோட்டோஸாக காமிச்சிட்டு அவர் எவ்வளவு திறமைசாலிங்கிறத நான் என்னுடைய வார்த்தைகளால் படம் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்களேன், வைரமுத்து ஒரு பாராட்டினார், ரொம்ப அழகான, அது என்ன சொல்கிறது, ஒரு உச்சாணியான பாராட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, என் படங்களில் நான் அங்கீகரித்த ஒரே படம் யோகா எடுத்தது. என் படங்களில் நான் அங்கீகரித்த ஒரே படம் யோகா எடுத்தது. ஏனென்றால் என்னை விட நான் அதில் அழகாக இருப்பேன்றார். என்னை விட நான் அதில் அழகாக இருப்பேன் அப்படின்றார். அதாவது அந்த சரியான முறையில் அந்த ஃபேஸுக்கு லைட்டிங், கலர் அதெல்லாம் கிடைக்கும்படியாக அதை எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கலை இல்லையா? இதுக்கு எவ்வளவு பொறுமை வேணும் தெரியுங்களா? ஒரு முறை கல்கி தீபாவளி மலருக்காக சுவாமி சின்மயானந்தாவை புகைப்படம் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. சகோதரி கிரிஜா ராகவன் நினைக்கிறேன் அழைச்சிட்டு போயிருக்காங்க இவங்களை. சுவாமி சின்மயானந்தாட்ட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் உட்காந்துருக்கிற இடம் டார்க்காக இருக்குது. போதுமான அளவுக்கு அது பளிச்சுன்னு அந்த படம் வராது. கல்கியில் அந்த காலத்தில் சுவாமிஜிஸ் படமெல்லாம் பூஜை அறையில் வைக்கிற மாதிரி தொடர்ந்து தீபாவளி மலரில் வரும். அதுக்கு எடுக்கணும்னா நல்ல பிரைட் லைட்டில் எடுக்கணும். உடனே மெதுவாக ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க சுவாமி சின்மயானந்தாட்ட, நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா லைட்டு நல்லாயிருக்கும், இந்த ரூமுக்குள்ளே டார்க்காக இருக்குது அப்படின்னு. சின்மையா அவங்களுக்கும் ரொம்ப பளிச்சுன்னு கோவம் வந்துடும். See, I am not a film star to post for you. உனக்கு போஸ்ட் கொடுக்குறதுக்கு நான் ஒன்றும் சினிமா நடிகை இல்லை அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டார். யாரும் பதில் சொல்லக்கூடாது. உடனே இவர் என்ன சொல்லிட்டாரு, யோகா அதுதான் அவர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். சூடு ஆறட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழித்து கிட்டக்க போய் மெதுவாக என்ன சொன்னார்னு தெரில, அப்படியே சுவாமி சின்மயானந்தா ரோஜாப்பு மாதிரி சிரிச்சுக்கிட்டே எஸ் ஃபாலோ மீ எந்திரிச்சு வெளியே வந்துட்டார். அதுதான் அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு இருக்க வேண்டிய திறமை. பொறுமையாக யாரை எப்படி வழிக்கு கொண்டாடணுமோ அப்படி கொண்டாடணும். இந்த உலகத்தில் எம்எஸ் அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய ஃபாலோவிங் இருக்கு. எம்எஸ் அம்மா சொன்ன வார்த்தையை சொல்லட்டுமா, என்ன எவ்வளோ பேர் என்னை ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஆனால் எனக்கு பிடிச்சபடி என் ஃபோட்டோவை எடுக்கிற திறமைசாலி யோகா அப்படின்னு. டாக்டர் கலைஞர் அவர்கள் தம்முடைய குடும்பத்தில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் நம்முடைய யோகா அவர்களை அந்த புகைப்படம் எடுக்கிறதுக்கு அவங்க வீட்டில் உள்ள வரைக்கும் போய் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, கலைமாமணி விருது ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு கிடைச்சதே ஃபஸ்ட்டு யோகா அவர்களுக்கு தான் கிடைச்சது. ஒரு மனுஷன் தொடர்ந்து ஒரு வேலையை ரசித்து நேசித்து தொடர்ந்து செஞ்சால் அவர் உச்சத்தை தொட முடியும் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு அடையாளம். சின்ன வயசுலேயே அவருடைய வாழ்க்கை ரொம்ப துயரகரமான வாழ்க்கை. அப்பா அப்படிங்கிற பார்க்க முன்னாடி அப்பா ஒரு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலவரத்தில் அவங்களுடைய தந்தையார் இறந்து போயிட்டார். ஆனால் இத்தனைக்கு பிறகும் தன்னை வளர்த்து தன்னை உருவாக்கி தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொண்டு இன்றைக்கு ஒரு வெற்றிகரமான மனிதராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 75 வயசு. அவர் பல்லாண்டு வாழ்கன்னு நான் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். ஏன்னா அவருடைய புகைப்படங்கள் நின்று பேசும். அவர் பல விஐபிஸால் நேசிக்கப்பட்டவர். அவர்கிட்ட ஒரு நல்ல குணம், எங்கே வெளிநாடு போயிட்டு வந்தாலும் அதை பற்றி ஒரு புஸ்தகமாக எழுதுவார். ஏன்னா எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் வேஸ்ட் ஆகாமல் ஒரு புஸ்தகம் கூட எனக்கு கொடுத்தாரு. கஜுரோகா முதல் காஞ்சிபுரம் வரை இன்னொரு புஸ்தகம் கொடுத்தாரு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் அந்த வெளிநாட்டு விஷயங்கள், வெளிநாட்டு தலைவர்கள் ஃபோட்டோ எடுத்து அழகாக அதை ஒரு வரலாற்று ஆவணமாக எழுதிடுவார். டாக்டர் நல்லி குப்சாமி செட்டியார் அவர்கள் எங்கே வெளிநாடு போகிறதா இருந்தாலும் இவரை கூடவே அழைச்சிட்டு போவார். ஏன் அப்படி புகைப்படம் எடுக்கக்கூடிய ஆற்றல் உடைய திறமசாலி கலைவாணி யோகா அவர்கள் பல்லாண்டு வாழ்க. பண்பு, பொறுமை, அந்த தன் இருப்பை உறுத்தல் இல்லாமல் கொண்டு போகிற ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி அவர்கிட்ட இருக்குது சார். அவ்வளோ கூட்டத்துலேயும் அவர் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத என் மனசில் பதிவு வைக்கிறார். ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற மாதிரி அப்படி அவரை தோணலை. அவரை ஒரு நேசித்து ஒரு சகோதரராக அவரோட பேசணும் அப்படிங்கிற ஒரு அன்பை ஏற்படுத்துகிறார். ஒரு நல்ல குணங்கள், குவாலிட்டிஸ். அவரை நான் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். அவர் பல்லாண்டு வாழ்க என்று இறையருளை பிரார்த்தித்து வேண்டுகிறேன். ஒளிபரவட்டும் இதழை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு விரும்பினா
இதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் அந்த இணைப்பு இருக்கும், அதை நீங்கள் சொடுக்குனீங்க அப்படின்னா ஒளிபரவட்டும் இதழ் உங்களால் படிக்க முடியும். அதனால் படிக்க விரும்புகிறவர்கள் அப்படி படிக்கலாம், இல்லை உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பலாம், இல்லை மெயில் அனுப்பலாம். அதற்கு அந்த இதழ் உங்களுக்கு அனுப்பப்படும், அதை படித்து பார்க்கலாம்.